ஏன் இந்த கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் விளையாடுறதை நிப்பாட்டிருச்சு? அப்போ இந்த கண்ட்ரியோட இக்கானமிக்கலாக இவங்களால இப்போத்துக்கு இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்றது பிரச்சனையா? அப்படி இருக்கும்போது இவங்க தாராளமாக போய் அங்கே விளையாடலாம். ஸோ இந்த நாட்டு வீரர் கூட விளையாடும்போது எனக்கு ஒரு பெரிய வியூவர்ஷிப் கிடையாதுப்பா, எனக்கு கிடைக்காது எதுவுமே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இன்னுமே போய் அந்த கண்ட்ரியில் விளையாடும்போது அவங்களுக்கான ஒரு வேல்யூங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து கூட ஏன் 2021 அப்புறம் இவங்க சீரீஸே விளையாடலை? ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடவே இல்லை? சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்சோ அவ்வளோ பெரிய நம்பர் 1 டீம்லாம் கிடையாது. இன்னைக்குமே கூட அவங்க எல்லா நாடு கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு டீம் தான். அப்போ அவங்களுக்கு நடுவில் ஏன் விளையாடலை? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? இஸ் த ப்ராப்ளம் வித் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இவங்க சைடில் சப்போர்ட் இல்லையா இந்த கிரிக்கெட்டர்ஸுக்குன்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அந்த ஆப்போசிட் கண்ட்ரீஸ்லேருந்து ஒருவேளை இனிஷியேட்டிவ் இல்லையா? இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விரைவில் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அதோட ஒரு சூப்பர் வீடியோவோட நான் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். அப்போ நம்ம ஸ்ரீலங்காலேருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை பற்றி நம்மக்கிட்ட நிறைய பேசணும், நம்மளோட ஷோவில் வரணும்லாம் கூட நிறைய பேசுகிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த இன்புட்ஸோட வந்துட்டு விரைவில் நான் அவங்களை வந்துட்டு ஸ்ரீலங்காவுடைய கிரிக்கெட்டில் கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ண வகையில் அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூடயே வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.